ஃப்ரெண்ட்ஸ், ருத்திகா பாப்பாவுக்கு ஒரே ஒரு தடவை நொங்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து பாப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நொங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். இன்னைக்கு ருத்திகா பாப்பாவும் நொங்கு வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. நொங்கு வாங்கி சாப்பிடுறதுல தப்பே கிடையாது. குழந்தைங்களுக்கு முக்கியமா நொங்கு கொடுத்தே ஆகணுங்க. வெயில் வந்து பாத்தீங்கன்னா சுத்த மோசங்க. வெளியே போயிட்டு வர முடியல. வெளியே போனாலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அனல் காத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி சமயங்கள்ல குழந்தைங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு பாப்பாவுக்கு நொங்கு வெட்டுற கடைக்கு போயிட்டாலே பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நொங்கு ஒன்னு எடுத்து கொடுத்துறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நொங்கு சாப்பிட நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு நொங்கு வாங்கிட்டோம். நொங்கு மட்டும் இல்லைங்க, பதநீருமே வாங்கிட்டோம். பதநீர் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கிட்டாங்க. 1 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கிளாஸ் வருமா. ஒரு கிளாஸ் தனியா வாங்கினா 20 ரூபீஸ் ஆங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கிட்டா 70 ரூபீஸ் தான் சொன்னாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 கிளாஸுக்கு 30 ரூபாய் மீதி ஆகுது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பதநீர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ரெண்டுமே ருத்திகா பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே சாப்பிட்டாங்க. குழந்தைங்க ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு செய்யுங்க. ஓகே गाइस, பை.